ஜெயங்கொண்டம் அருகே தண்ணீர் பேரலில் தாத்தாவே பேர குழந்தையை மூழ்கடித்துக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வெள்ளாளர் தெருவை சேர்ந்தவர் வீரமுத்து ரேவதி தம்பதியரின் மகள் சங்கீதா. சங்கீதாவை கும்பகோணம் அருகே உள்ள சுந்தர பெருமாள் கோவில் வடக்கு வீதியில் வசிக்கும் பாலமுருகன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளனர். இந்நிலையில் சங்கீதாவிற்கு 38 நாட்களுக்கு முன்னர் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி அதிகாலை தனது குழந்தையை தூங்க வைத்துவிட்டு சங்கீதாவும் தூங்கியுள்ளார். காலை எழுந்து பார்த்தபோது அருகில் படுத்திருந்த குழந்தை காணாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். தேடி பார்த்ததில் வீட்டுக்கு பின்புறம் இருந்த தண்ணீர் பேரலில் போர்வையுடன் குழந்தை மூழ்கடிக்கப்பட்டு இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். சம்பவம் அறிந்து வந்த போலீசார் சிசுவின் உடலை மீட்டு ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். குழந்தையின் இறப்பு குறித்து குழந்தையின் தாத்தா வீரமுத்து மற்றும் பாட்டி ரேவதி ஆகியோரிடம் போலீசார் விசாரணை செய்ததில் பேரனை தானே கொன்றதாக வீரமுத்து ஒத்துக்கொண்டுள்ளார். அவர் அளித்துள்ள வாக்குமூலத்தில் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்ததால் குடும்பத்திற்கு ஆபத்து என்றும் கடன் தொல்லை அதிகமானதாலும் உணர்ச்சி வசப்பட்டு குழந்தையை கொன்றதாக ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஜெயங்கொண்டம் காவல்துறையினர் குழந்தையை கொன்ற தாத்தா வீரமுத்துவை கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள சரக்கு ஏற்றும் மையம் அருகே வடமாநில இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதனை கண்ட பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். எனினும் காவல்துறையினர் வருவதை அறிந்த வடமாநில இளைஞர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். விசாரணையில் ரயில் ஏற இறங்க வரும் வடமாநில இளைஞர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் போது அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தாக்கிக் கொண்டது தெரியவந்தது. இந்த வீடியோ காட்சி வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. தமிழகத்திற்கு நீட் தேர்வை ரத்து செய்யும் மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை வைத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் பகுதியில் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட அன்புமணி ராமதாஸ் மற்றும் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தில் போதை கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் இதை கட்டுப்படுத்த தமிழக முதல்வர் அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். நீட் தேர்வுக்காக தமிழகத்தில் இருந்து ஆளுநர் அனுப்பிய மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க வலியுறுத்தி பேசினார். மேலும் வன்னியருக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க ஆணை பிறப்பித்திருந்தும் கடந்த 2 ஆண்டுகளாக காலதாமதப்படுத்துவதாகவும் உடனடியாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். புதுச்சேரியில் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடை, ரெஸ்ட்ரோ பார்களை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி NCC தலைமையகம் சார்பில் ஆண்டுதோறும் கடற்படை பிரிவு மாணவர்களின் கடல் சாகச பயணம் நடைபெறும். இந்த ஆண்டு சமுத்திர சக்தி என்ற பெயரில் பாய்மரப் படகில் கடல் சாகச பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், குடியிருப்புகளுக்கு இடைஞ்சல் தரும் வகையில் உள்ள மதுக்கடைகள் தடை செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படும் என கூறினார். எந்த பகுதிகளில் போதைப்பொருள், கஞ்சா விற்கப்படுகிறது என்று என் கவனத்துக்கு கொண்டு வந்தால் அந்த பகுதி காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மதுபான கடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்தெந்த இடங்களில் இது குடியிருப்பவர்களுக்கு இடைஞ்சலை தருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இது தடை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். போதை பொருள் என்பதிலே இந்த மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறையிலே சாத்தியமில்லை. போதைப் பொருளை மதுவிலே இருந்து தனியாக எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதில் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழித்தெடுப்போம். திருவொற்றியூரில் மதுமதி என்ற பெண்ணை மாடு முட்டி இழுத்து செல்லும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூர் கிராம தெரு பகுதியில் மதுமதி என்பவர் வீட்டின் அருகில் உள்ள உறவினருக்கு உணவு கொண்டு சென்றபோது வேகமாக வந்த எருமை மாடு மதுமதியை முட்டி தூக்கி வீசியது. மீண்டும் முட்டியதில் மதுமதியின் ஆடை மாட்டின் கொம்பில் சிக்கி தெருவில் இழுத்து சென்றுள்ளது. இதை பார்த்த அந்த பகுதியில் இஸ்திரி கடை வைத்திருக்கும் நபர் மதுமதியை காப்பாற்ற சென்றபோது அவரையும் மாடு முட்டி தூக்கி வீசியது. அருகில் இருந்தவர்கள் படுகாயமடைந்த மதுமதியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக சேர்த்தனர். மருத்துவர்கள் சோதனை செய்ததில் காயம் ஆழமாக உள்ளதால் 20 தையல் போடப்பட்டுள்ளதாகவும் தலையிலும் காயம் ஏற்பட்டுள்ளதால் தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாட்டின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை டி நகரில் 85 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தென் தியாகை அருள்மிகு தேவியாச்சி அம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலய தர்மகர்த்தா முத்தையா தெரிவித்ததாவது, 48 நாட்கள் மண்டல அபிஷேகம் நடைபெறும் என்றும், திருமணம் நடைபெறாமல் இருந்தால் இங்கு வந்து வேண்டுபவர்களுக்கு உடனடியாக திருமணமும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும், அனைத்து வகையான பிரச்சனைகளையும் அம்மன் தீர்த்து வைப்பதாக தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.